இன்னொரு குரங்கு, சாரா குரங்குல சாராய் பிடிச்ச குரங்கு. சொல்லுங்க, ஜெபம் இல்லைன்னா ஜெபம் யாருக்குதான்? கைப்பிடி சொல்லுங்க, ஜெபம் வந்த இன்றைக்கு ஜெபத்துக்கு வந்தவங்க அவர்கள். அதெல்லாம் சொல்ல போனேன். வந்தவர்கள் எல்லாம் அவர்கள், வராதவர்கள். எப்ப ஜெபிக்கணும்? நம்பர் 1 சொல்லுங்க, எப்பொழுதும். 5ஆம் வசனம், 5ஆம் வசனம். அடுத்து அப்புறம் 3வது வரை 5ஆம் வசனம் அடிக்கடி. அடுத்து 7ஆம் வசனம். சத்தமா சொல்லுங்க, ஆமென். யாருக்கு ஜெபிக்கணும்? அது வசனம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் ஜெபிக்க முடியும். The need of the prayer, the time of the prayer. யாரால ஜெபிக்க முடியும்? கரங்களை உயர்த்தி. அம்மா, இந்த 5 ஜெபத்து வந்தீங்களே, நீங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சின்ன கேள்வி, நீங்க இருக்கு யாருக்கு பிரச்சனை இல்லையா? இன்னைக்கு போய்தான் தீர்மானிக்கணும், தோசையா இட்லியான்னு, சட்னியா சாம்பாரா, அதுவும் புதினா சட்னியா தேங்காய் சட்னியா இருக்குது. ஆனாலும் அதை விடதான் பெருசு. சொல்லுங்க, யாருக்கு ஜெபம்? யாருக்கு தான் ஜெபிக்க முடியும்? அந்த வசனம், தம்மால் சத்தமா நீங்க கைப்பிடி சொல்லுங்க. அம்மா, நீங்க இல்ல சத்தமா சொல்ல, நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அதுலதான் வந்திருக்கிறீங்க. பரவாயில்ல. இந்த தம்பி தக்கி போட வச்சாரா? சூப்பர் தம்பி. உங்க மம்மி டேடி யாரு? சூப்பரியா. வருங்காலத்துல பெரிய ஊழியக்காரன் வரும். சூப்பரா. நீங்க மோட்டிவேட், நான் 4 பேரை சொல்றேன். எஜுகேட் யுவர் சில்ட்ரன், இவாஞ்சலிஸ்ட் யுவர் சில்ட்ரன், என்கரேஜ் யுவர் சில்ட்ரன். சொல்லுங்க, எஜுகேட். எஜுகேட் யுவர் சில்ட்ரன். என்ன சொல்லுங்க? பைபிள் படிடா, ஜெபம் பண்ணுடா, சபைக்கு போடா. 2வது என்கரேஜ், நல்லா படிக்கிற, நல்லா வாசிப்ப, அடுத்து இன்னொரு நாள் நீ கூட குறுநிலை செய்ய மாதிரி வருவ. என்கரேஜ். 3வது இவாஞ்சலைஸ். இந்த பையனை முதல்ல ஆண்டுக்கு ஆதாயம் பண்ணுங்க. நீங்க படிப்படின்னு சொல்றீங்களா? என்னைக்கு அவரா பைபிள் படின்னு சொல்லி கொடுத்துக்கிறீங்களா? சத்தமா. வாழ்க்கையில் ஃபெயில் ஆகலாம், ஆனா இதுல மட்டும் ஃபெயில் ஆகக்கூடாது. நான் QSல 3 தடவை ஃபெயில் ஆயிட்டேன், 8ஆம் கிளாஸ்லயே ஃபெயில் ஆயிட்டேன். அது ஒண்ணும் பெருசு இல்லை. அவன் ஆண்டவருடைய கீழே பாஸ் ஆயிட்டாங்க, பெரிய சந்தோஷம்.